இயேசு கிறிஸ்துவில் பெருநாயகி அன்னையுடைய அன்பு பக்தர்களே, பெருநாயகி அன்னையுடைய பக்தன் ஒருவன் மாதா சுருவத்துக்கு முன்னாடி போய் மண்டியிட்டு கையை உயர்த்தி, அம்மா, நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய அம்மாவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னான். மாதாவோ அவனை பார்த்து, நான் உனக்கு எப்பொழுதுமே அம்மாவாக இருக்கிறேன், ஆனால் நீ எனக்கும் என் மகன் இயேசுவுக்கும் ஏற்ற பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரே ஆசை என்று சொன்னார்கள். நாம் பெருநாயகி அம்மா தாயை அம்மா என்று அழைத்து ஓடோடி வருகிறோம். பல இடங்களிலிருந்து தாயை நோக்கி ஓடி வருகிறோம். ஆனால் அந்த அம்மா நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம் அவர்களது சிறந்த பிள்ளையாக நாம் துலங்க வேண்டும். அப்படி அம்மாவுக்கு ஏற்ற பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும் என்றால் தாயை போல பிள்ளை என்று சொல்லுவார்கள். அந்த தாய்க்கு ஏற்ற பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அந்த தாய் தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவர்களிடம் முதன்மையாக காணப்படுகின்ற 2 பண்பு நலன்களை இன்று நாம் சற்று சிந்திப்போம். இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அன்னையாக அவர்கள் இருக்கிறார்கள். தனது பெற்றோர் சுவைக்கின் அன்னம்மாளுடைய வழிகாட்டுதலின் பேரில் அந்த தாயானவள் இறைவார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. என் பாதைக்கு விளக்கு அதுவே என்ற இறைவார்த்தைக்கு அந்த தாயானவள் முழுமையாக கீழ்ப்படுகிறாள். இறைவார்த்தையானது மனிதனால் எழுதப்பட்டது அல்ல என்பதை அவள் தீர்க்கமாக உணர்ந்து அந்த இறைவார்த்தையை கடைபிடிப்பதிலே ஆர்வமும் அக்கறையும் கொண்ட ஒரு தாயாக அவள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, புனித ராயப்பர் சொல்கிறார், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன, நாங்கள் யாரிடம் போவோம்? அந்த வார்த்தையான ஆண்டவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுவதற்கு ஏற்றவாறு நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ முற்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அந்த தாயானவள் இறைவார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஏன் அந்த இறைவார்த்தையை சிந்திக்க வேண்டும், அதை வாழ்வாக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய சாதாரண அறிவினால் இறை திட்டத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. அன்புக்குரியவர்களே, அதற்கு இறைஞானம் தேவை. அந்த இறைஞானத்தை எப்பொழுது பெற முடியும் என்று பார்க்கின்ற பொழுது இந்த இறைவனின் வார்த்தையை உள்ளத்திலே இருத்த வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதை வாழ்வாக்க துடிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதனைத்தான் தேவத்தாய் செய்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி செய்கின்ற பொழுது நமக்கு என்ன ஃபாதர் லாபம், என்ன அதனால் கிடைக்குது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பவுலடியார் 2 தீமோத்தேயுக்கு எழுதிய நிருபத்திலே அழகாக சொல்லுகிறார். இந்த இறைவார்த்தையை படித்து தியானித்து உள்ளத்தில் இருத்தி அதை வாழ்வாக்க நாம் முற்படுகின்ற பொழுது 4 பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. இந்த இறைவார்த்தையை நமக்கு கற்பிக்கிறது, 2வது கண்டிக்கிறது, 3வது சீர்திருத்துகிறது, 4வது நேர்மையான வாழ்க்கை வாழ நம்மை அழைத்து செல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கே மற்றது எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது. ஆனால் இறைவார்த்தை எடுத்து விவிலியத்தை எடுத்து படிப்பதற்கு
அதை தியானிப்பதற்கு சிந்திப்பதற்கு மட்டும் நமக்கு நேரமே கிடையாது. மணிக்கணக்காக செல்லு நோண்டுறதுக்கு நமக்கு டைம் இருக்குது. இரவு 10 மணி 11 மணி வரைக்கும் என்ன பண்ணுறோம்? செல்லை நோண்டிட்டு உக்காந்துருக்குறோம், செல்லை பார்த்துட்டு உக்காந்துருக்குறோம். ஆனால் விவிலியத்தை எடுத்து ஒரு பத்தி படிக்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கூட நேரம். 24 மணி நேரம் கொடுத்த ஆண்டவனுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்து அந்த விவிலியத்தை படித்து அதை சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் கிடையாது அன்புக்குரியவர்களே. நோ டைம் அப்படிங்கிறோம். 24 மணி நேரம் கொடுத்த ஆண்டவனுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுக்கறதுக்கு நம்ம எவ்வளோ கஞ்ச மிஷினாரியாக இருக்கிறோம் பாருங்கள். கோயிலுக்கு வரும்போது விவிலியத்தை எடுத்து வர்றதுக்கு பதிலாக எதை தூக்கிட்டு வரோம்? கொஞ்சம் சத்தமா, செல்ஃபோனை தூக்கிட்டு வர்றோம். எனவே அன்புக்குரியவர்களை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதல் இடத்தை கொடுக்கிறோம்? இறைவனுக்கா, இறைவார்த்தைக்கா, இல்லை உலகத்து காரியங்களுக்கா? எதற்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம்? நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை ஞாபகத்தில் வச்சிங்க. அழிந்து போகக்கூடிய இந்த உடம்புக்கும் இந்த செல்வத்துக்கும் நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம் அழியாத ஆன்மாவாகிய நமது ஆன்மாவுக்கும் நம்மை படைத்து இயக்கி வருகின்ற, நம்மை வழிநடத்தி வருகின்ற, நமக்கு வேண்டியவைகளை கொடுத்து வருகின்ற இந்த உயிரை நமக்கு கொடுத்த அந்த ஆண்டவனுக்கு நாம் என்னத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னைக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த இறை வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இந்த இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இந்த இறை வார்த்தையை படிக்க வேண்டும். முதல்ல இந்த இறை வார்த்தை எடுக்கணும். நம்முடைய வீடுகளில் விவிலியம் இருக்கு, இரவானத்தில் வச்சுருப்போம். பிள்ளைங்கள கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூசி தட்டி தான் எடுக்கணும் அதை. எனவே இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம், மினிமம் ஒரு அத்தியாயத்தை படிப்போம். குடும்பத்தோடு சேர்ந்து படிப்போம். குடும்ப தலைவனோ தலைவியோ அந்த இறை வார்த்தையை அதற்கு விளக்கம் கொடுப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை கொடுங்கள். அதை வைத்துக்கொண்டு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ ஜெபம் செய்யுங்கள். உங்களது வாழ்க்கையில் அற்புதங்களை காண முடியும் அன்புக்குரியவர்களே. இறை வார்த்தை அற்புதங்களை செய்ய வல்லதாக இருக்கிறது. எனவே வார்த்தையானவர் தான் இறைவன். அந்த வார்த்தையானவரை நாம் தியானிக்கின்ற பொழுது அவராக நாம் மாறுகிறோம். இறை ஞானம் நம்மை நிரப்பும். ஆவியாருடைய வரங்கள் நம்மை நிரப்பும். ஆவியாருடைய வரங்கள் நம்மை நிரப்புகின்ற பொழுது நாம் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் வெற்றித்தான் அன்புக்குரியவர்களே. எனவே பெருநாகி அன்னையின் வழியாக சிறப்பான விதத்திலே அந்த அன்னை அவள் இறைவனுக்கும் இறைவார்த்தைக்கும் முதலிடம் கொடுத்து வாழ்ந்தது போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கும் இறைவார்த்தைக்கும் முதலிடம் கொடுத்து வாழுகின்ற உன்னதமான மக்களாக துலங்குவதற்கு வேண்டிய வரங்களை கேட்டு இன்றைய திருப்பலியிலே வல்ல தேவரிடம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.